ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்டா நடந்த 9 ஜனவரி 2026 ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம். கரெக்டா 60 டேஸ் வந்து டைம் இருக்கு. 60 டேஸுக்கான ரிவிஷன் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்பதான் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 2499, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு நான் டெஸ்ட் எடுக்கணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. இப்ப நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லயும் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னா கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேரை நான் டெய்லி பேசிஸ்ல படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999. அதே மாதிரி நாளைக்கு ஈவினிங் 6 o'clock பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் தான். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஃப்ரீயாவே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் பார்த்துக்கோங்க. நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கறதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளாஸ் ஜாயின் பண்றதுல வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. இந்த ஷிஃப்ட் 2ல ஏற்கனவே 12 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எஸ்டர்டே சால்வ் பண்ணிட்டோம். இன்னைக்கு ரிமைனிங் 13 கொஸ்டின் வந்து நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 9 ஜனவரி ஷிஃப்ட் 1ஓட 25 கொஸ்டினுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா அதை பாத்துருங்க. நம்ம பிளேலிஸ்ட் போனீங்கன்னா குரூப் டி மேக்ஸ் கிளாஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். கரெக்டா டே 1, டே 2ங்கிற ஆர்டர்ல தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF ஆஃப் 252 அண்ட் 378? 252 மற்றும் 378 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 252, 378. இப்ப இதை உட்கார்ந்து டானா வகுத்தல் போட்டுலாம் நீங்க செக் பண்ண வேண்டாம். நம்ம கையில 4 ஆப்ஷன் இருக்கு. சோ மீப்பெரு பொது வகுத்தி. அப்ப இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க. ஆப்ஷன்ல 126. இதை எடுத்துட்டு வந்து இதை டிவைட் பண்ணி பாருங்க. 252 டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் ஆகுதா அப்படின்னு பாருங்க. எத்தனை டைம் போகும்? 2 டைம் கட் ஆகும். அப்படிதானே? சோ யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க. இங்க 6ல முடிஞ்சிருக்கு, இங்க 2ல முடிஞ்சிருக்கு. அப்ப 2 டைம்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 378ம் 126ஆல கட் ஆகுதான்னு பாருங்க. அப்படி கட் ஆகிச்சு அப்படின்னா இதுதான் நமக்கு HCF. ஓகே. இப்போ கட் ஆகுமா? இங்க 6ல முடிஞ்சிருக்கு, இங்க 8ல முடிஞ்சிருக்கு. அப்ப யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து கட் ஆகும். ஏன்னா 6 3s are 18, 6 3 18 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இந்த 126 பாத்தீங்க அப்படின்னா 252யும் கட் பண்ணுது, 378யும் வகுக்குது. அப்ப அதனால 126 தான் நம்ம HCFன்னு சொல்லிடலாம். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இதை டானா வகுத்தல் போட்டு இதை 2ஆம் வாய்ப்பாடுல ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கடுத்து 3ஆம் வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடுன்னு உட்கார்ந்து இது பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஆனா இது ஒண்ணா யோசிச்சு எக்ஸாம்ல நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். சோ என்ன பண்ணிரணும்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் படி போணும். இருக்கிறதுலே பெரிய நம்பரை வச்சு கட் பண்ணி பார்க்கணும். சோ அதுல கட் ஆகல அப்படின்னா அதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் எது அப்படின்ட்டு அதை எடுக்கணும். அதுலயும் கட் ஆகலைன்னா அதை விட சின்ன நம்பரை வச்சு கட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஓகே. இதுல நம்ம எடுத்த இந்த பெரிய நம்பர் இந்த ஆப்ஷன்லயே நமக்கு ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு. சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். Mode of the distribution is 21. Mean is 60. The value of its median. ஒரு பரவலின் முகடு வந்து 21, கூட்டு சராசரி வந்து 60 அப்படின்னா அதோட மீடியனோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு டாபிக்ல நாம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பார்த்திருக்கோம். என்னென்ன கொடுத்திருக்காங்க? மோடு வந்து 21ன்னு கொடுத்திருக்காங்க. மீன் வந்து 60ன்னு கொடுத்திருக்காங்க. மீடியன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிதானே? நமக்கு என்ன தெரியும்? மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் தெரியுமா? சோ தெரியல அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நிறைய கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்கறாங்க. ஓகே. மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஓகே. அப்ப மோடு வந்து எவ்வளவு? 21 ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீடியன் எவ்வளவு? அதை தான் கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? சோ மீடியன் மைனஸ் 2 மீன் 2 இன்ட்டு 60. ஓகே.
அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு 21 ஈக்குவல் டு 3 மீடியன் இல்லைன்னா இதை எக்ஸ் பார்ன்னு போட்டிருப்பாங்க புக்ல. நீங்க மீடியன் எழுதினாலும் ஒண்ணுதான், இல்லைன்னா இதை சிம்பிளா எக்ஸ் பார்ன்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான். -2 × 60 120. ஓகே, அப்ப இந்த 120 இந்த பக்கம் கொண்டு வாங்க. 120 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 21 + 120 141 கிடைக்கும். அப்ப 3 மீடியன் ஈக்குவல் டு 141. இதுல இருந்து மீடியன் ஈக்குவல் டு 141 டிவைடட் பை 3ன்னு போடும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? 47 அப்படின்னு கிடைக்கும். 47ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போகுமா? ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. Keshav spends 70% of his income. If he saves 18,000, then his income is. கேஷவ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தன்னோட வருமானத்துல 70% வந்து செலவு பண்ணிடுறாரு. அவர் 18,000 ரூபாய் சேமிச்சு வைக்கிறாரு அப்படின்னா அவரோட வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன், அவருக்கு வரக்கூடிய வருமானத்தை 100 ரூபாய் இல்லைன்னா 100%ன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் அவரோட இன்கம். அவர் எவ்வளவு செலவு பண்றாரு? 70%. அவரோட செலவு வந்து 70%. அப்ப 100 ரூபாய் வருமானத்துல 70 ரூபாய் செலவாயிருச்சுன்னா மீதி எவ்வளவு சேர்த்து வைப்பாரு? 30 ரூபாய். அதாவது 30%. இப்போ சேமிக்கிறது ரூபாயில எவ்வளவு? 18,000 ரூபாய். அப்ப எனக்கு பெர்சன்டேஜ்ல எவ்வளவு? 30%. அப்ப 30% 18,000னா 1% என்னன்னு கண்டுபிடிங்க. அப்ப 18,000 டிவைடட் பை 30 இல்லைன்னா அப்படியே நாளும் கட் பண்ணுங்க. எழுதிதான் கட் பண்ணணும்னு இல்ல, இங்க வச்சே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1% ஈக்குவல் டு 600 அப்படின்னு கிடைக்கும். 1 3 3 6 3 18. ஸோ 1% வந்து 600. அவரோட வருமானம் கேட்டிருக்காங்க. அவரோட வருமானம் எவ்வளவு? 100%. 1% 600னா 100% எவ்வளவு? 600 × 100 60,000 ரூபாய். அப்ப அவரோட வருமானம் எவ்வளவு? 60,000. 60,000ங்கிறது ஆப்ஷன் சி. எவ்வளவு ஈஸியா கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க எக்ஸாம்ல. அடுத்த கொஸ்டின். A wholesaler bought goods for 15,000 and sold them to a retailer at 20% profit. Retailer then sold to the customer at 25% profit. What is the final selling price to the customer? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அப்படிதானே. ஒரு மொத்த வியாபாரி 15,000 ரூபாய்க்கு பொருளை வாங்குறாரு. ஓகே, மொத்த வியாபாரி. ஓகே, ஹோல்சேல் கடையில ஒரு சில்லறை விற்பனையாளருக்கு 20% லாபத்துல இவர் விக்கிறாரு. ஓகே, இந்த 15,000த்துல 20% லாபத்துல சில்லறை விற்பனையாளருக்கு விக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சில்லறை விற்பனையாளர் என்ன பண்றாருன்னா கஸ்டமருக்கு 25% லாபத்துல விக்கிறாரு அப்படின்னா வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? ஓகே, அப்போ நமக்கு கஸ்டமர் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு கொடுப்பாரு? இனிஷியலா அந்த பொருளோட விலை எவ்வளவு? 15,000 ரூபாய். ஓகே, 15,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள். மொத்த வியாபாரி எவ்வளவு ரூபாய் லாபத்துல சில்லறை விற்பனையாளருக்கு விக்கிறாரு? 20%. அப்ப இந்த 15,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை சில்லறை விற்பனையாளர் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவாரு? அவருக்கு 20% ப்ராஃபிட். அப்ப 20% எப்படி எழுதலாம்? 1/5, அதாவது 20/100 இருக்கும். அப்போ 1/5 ஃபிராக்ஷன்ல எழுதலாம். அப்ப இனிஷியலா 5 பார்ட் அமௌண்ட். அப்போ ப்ராஃபிட் வந்து 1 ரூபாய். அப்படிதானே. இவருக்கு 1 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு யாருக்கு விக்கிறாரு? சில்லறை விற்பனையாளருக்கு விக்கிறாரு. அப்ப சில்லறை விற்பனையாளர் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவாரு? 15,000 இன்ட்டு 1 ரூபாய் ப்ராஃபிட் தானே. 5 + 1 6. 6/5ன்னு போட்டுடலாம். அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் யாரோட காசு? யார் இவ்வளவு காசு கொடுப்பாங்க? சில்லறை விற்பனையாளர், கடைக்காரரு. ஓகே, சில்லறை விற்பனையாளர். இப்ப இந்த சில்லறை விற்பனையாளர் இவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கி வச்சிருக்காரு. இவர்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் போய் கேட்கிறோம், இல்ல நம்ம தான் கடையில போய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதே பிரைஸுக்கா நமக்கு விப்பாரு? அவர் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரோ அதே விலைக்கா விப்பாரு? இல்ல, அதுல லாபம் வைக்கிறாரு. எவ்வளவுனா 25%. அப்ப இந்த அமௌண்ட்ல 25% பார்க்கணும். அப்ப 25% ஃபிராக்ஷன்ல 1/4ன்னு எழுதலாம். அப்ப 4 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா விக்கிறாரு. அப்ப 5. சோ 5/4 என்னன்னு கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். அப்ப இது வந்து சில்லறை விற்பனையாளரோட உண்மையான விலை. அப்ப அவரு இந்த 5/4 இந்த லாபத்துல விற்கும் போது அது யாருக்கு போகும்? கஸ்டமரோட ரேட்டா மாறிடுமா? புரிஞ்சிருச்சா? இப்ப புக்ல பாத்தீங்கன்னா இத ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சில்லறை விற்பனையாளரோட காசு எவ்வளவு, அதுக்கப்புறம் கஸ்டமருக்கான காசு எவ்வளவுன்னு லைன் பை லைனா எழுதியிருப்பாங்க. ஜஸ்ட் சிங்கிள் லைன்ல ஆன்சர் பண்ணுங்க. இனிஷியலா பொருளோட மதிப்பு 15,000 ரூபாய். சில்லறை விற்பனையாளருக்கு விற்கும் போது லாபம் 6/5. அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு விற்கும் போது ஒரு 1/4 25% லாபம்ங்கிறதுனால
5/4. அப்போ ஃபைனலா கஸ்டமர் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவாரு? சோ இத கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அதான் ஆன்சர். 2 டைம்ஸ் போகும், 3 டைம்ஸ் போகும். சோ 750. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கும்? 7500 இன்ட்டு 3 75 இன்ட்டு 3 5 3 15 21 22. சோ 225,000. அப்போ கஸ்டமர் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவாரு? 22,500க்கு வாங்குவாரு. கஸ்டமர் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவாரு? 22,500. 22,500ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். ஓகே. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? P and Q together can fill a cistern with water 7 hours. P alone can fill the cistern 56 hours. How many hours Q alone fill 1/4 of the same cistern with water? P மற்றும் Q ஆகிய 2 பைப்பும் சேர்ந்துச்சு அப்படின்னா 7 மணி நேரத்துல அந்த தொட்டியை நிரப்பிடுமா? P மட்டும் தனியா வேலை பார்த்தான் அப்படின்னா 56 மணி நேரத்துல தொட்டியை நிரப்பிடுவானா? ஓகே. அப்ப Q மட்டும் தனியா வேலை பார்த்தான்னா காவாசி தொட்டியை நிரப்புறதுக்கு, முழு தொட்டி இல்ல, காவாசி தொட்டியை நிரப்புறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? இதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. 7க்கும் 56க்கும் எல்சிஎம் 56. அப்ப இதுதான் என்னது? டோட்டல் ஒர்க். ஓகே, டோட்டல் ஒர்க் இதுதான். அப்ப இது 56 மாத்தன்னா 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது 56 மாத்தன்னா 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். தெரியலன்னா இந்த 7 எடுத்துட்டு வந்து இதை கட் பண்ணி பாருங்க, ஒரு நம்பர் கிடைக்கும், அதுதான் 8. ஓகே. அப்ப இதுதான் என்னது? எஃபிஷியன்சி. ஓகே. பியும் கியூவும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 8 கேக் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 8 கேக் பண்ணுவாங்க. பி மட்டும் தனியா வேலை பார்த்தானா 1 மணி நேரத்துக்கு 1 கேக் பண்ணுவான். ஓகே. அப்ப கியூவோட திறமை எவ்வளவு? 8 - 1 7. ஓகே. பி பிளஸ் கியூ வந்து 8, பி வந்து 1. அப்ப கியூவோட திறன் வந்து எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 7 கேக் வந்து பண்ணுவான். இப்ப கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 56 கேக் வந்து பண்ணணும். 56 கேக் வந்து பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருந்துச்சு. ஆனா இப்ப காவாசி மட்டும் பண்ணா போதும். அப்ப 56ங்கிறது ஃபுல்லா பண்றது. ஃபுல் வேலை. ஓகே. அப்ப காவாசி வேலைன்னா என்ன வரும்? 1/4 × 56. அப்போ ஒர்க் வந்து எவ்வளவு இருக்கு? ஒர்க் 1 நாள் 4, 14 நாள் 56. அப்போ 14 கேக் பண்ணா போதும். 56 கேக் பண்ண வேண்டாம். இதுல காவாசி மட்டும் பண்ணா போதும். கால் பகுதி மட்டும் பண்ணா போதும். அப்போ 1/4 போடும்போது உங்களுக்கு எவ்வளவு வரும்? 14 கேக் மட்டும் பண்ணா போதும். அந்த 14 கேக்கையும் யாரு பண்ணணும்? அந்த காவாசி வேலைய கியூ தான் பண்ணணும். கியூவோட திறமை எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 7 கேக் பண்ணுவான். அப்ப 14 கேக் பண்றதுக்கு 14/7 2 மணி நேரம் ஆகும். ஓகே. 2 ஹவர்ஸ்ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க. What is the volume of the largest sphere that can be curved out of a cube of edge 3 cm? 3 சென்டிமீட்டர் விளிம்பு கொண்ட, அதாவது பக்க அளவு கனசதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கோளத்தின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இதுல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மாடலுமே பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டாபிக் வைஸா நம்ம வந்து கான்செப்ட் வைஸா வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ இப்போ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றது? ஒரு கனசதுரம் வந்து இருக்கு. ஓகே, கனசதுரம் இருக்கு. அந்த கனசதுரத்தோட பக்க அளவு எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான ஒரு கனசதுரம், இதான ஒரு கியூபு. இதோட பக்க அளவு எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கோளத்தின் கன அளவு. அப்ப இந்த பக்க அளவு இருக்கு இல்லையா? சோ இதுல இருந்து தான் நாம கோளத்தை வெட்டி எடுக்கிறோம். இதுல இருந்து தான் கோளத்தை நாம வந்து வெட்டி எடுக்கிறோம். அப்படி வெட்டி எடுக்கும்போது இந்த பக்க அளவு அந்த கோலத்துக்கு எப்படி இருக்கும்? இப்படி வெட்டி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறோம் கோலத்தை. ஓகே. இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறோம். அப்ப இப்படி எடுக்கும்போது இந்த பக்க அளவு அந்த கோலத்துக்கு என்னவா இருக்கும்? ஒரு கோலம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரிதான் ஒரு கோலம் இருக்கும். அதுல இங்க இருந்து இங்க வரைக்கும் கோடு போட்டோம்னா அது வந்து டயாமீட்டர் அப்படின்னு தெரியும். ஓகே. அப்போ இந்த பக்க அளவு அதுக்கு என்னவா மாறிடும்? டயாமீட்டரா மாறிடும். அப்ப அந்த கோலத்தோட டயாமீட்டர், அதாவது அந்த கியூபோட எட்ஜ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? பக்க அளவு வந்து 3 சென்டிமீட்டர், விளிம்பு வந்து 3 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து ஸ்பியரை வெட்டி எடுக்கும்போது அந்த 3 சென்டிமீட்டர் வந்து எதா இருக்கும்? ஸ்பியரோட டயாமீட்டரா இருக்கும். ஓகே. அப்ப டயாமீட்டர் எவ்வளவு உங்களுக்கு? 3. ஓகே. டயாமீட்டர் வந்து எவ்வளவு? ஸ்பியரோட டயாமீட்டர் வந்து 3னா ஸ்பியரோட ரேடியஸ் வந்து எவ்வளவு? 3/2. ஓகே. 3/2ன்னு கிடைக்கும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? அந்த ஸ்பியரோட வால்யூம் என்ன? அந்த கோளத்தோட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 4/3
பை ஆர் கியூப். ஓகே, இது எல்லாமே மென்சுரேஷன் டாபிக்ல 2D 3D அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். இது வந்து 3Dக்கு கீழே வரக்கூடியது. ஓகே, அப்போ வால்யூம் என்ன வரும் 4/3 இன்ட்டு பையோட வேல்யூ போட்டிருக்காங்களா? ஸோ பையனே வச்சிருக்காங்க ஆப்ஷன்ல, அதனால நாமளும் பையன்னு வச்சுக்கலாம். ஆர் வந்து 3/2, ஸோ 3/2 இன்ட்டு 3/2 இன்ட்டு 3/2ன்னு போட்டுடலாம். இல்லைன்னா இதை 3/2 போட்டுக்கோங்க. உங்களோட விஷ் தான், எப்படி இருந்தா உங்களுக்கு ஈஸியா கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ 4 கட் பண்ணிடலாமா, 3 கட் பண்ணி விட்டுறலாமா. அடுத்து என்ன வரும் 9/2 பையின்னு வரும். 9/2 பையை எப்படி எழுதலாம் கட் பண்ணோம்னா 4.5 பை சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கிளியரா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இங்க லெஃப்ட் சைட்ல பாருங்க 0.04, 0.008, 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல வந்து 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த லெஃப்ட் சைடையும் எப்படி கொண்டு வரணும்னா இந்த 0.2 மாதிரி நாம கொண்டு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 0.04 the whole square இதை எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் தான் 4. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 0.2 the whole square அப்படின்னு எழுதலாமா? இந்த 4 வந்து எப்படி எழுதலாம்? 0.2 the whole square. ஓகே, எனக்கு பாயிண்ட்டுக்கு எடுத்து புள்ளி வைக்க தெரியாது மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க ஒரு ட்ரிக்கு. இப்ப இங்க 4 இருக்கா, 4 வந்து 2ஓட ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியும். அப்ப 2 போட தெரியும். ஓகேவா? அப்ப இங்க எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 1 2 புள்ளி எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 1 2 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்ப ரூட் எடுத்துட்டு புள்ளி வைக்கிறதுக்கு ரூட் எடுத்துட்டு, அதாவது 0.04க்கு நீங்க இப்போ என்ன பண்ண போறோம்? ரூட் எடுத்துட்டு, அதாவது இந்த 4 வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா 2ன்னு மாத்துறோம். அப்படிதானே? சோ அப்படிதானே மாத்துறோம். அப்ப எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு தெரியலனா இங்க எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? 2 டிவைடட் பை 2 போடுங்க. ஆன்சர் என்ன வரும்? 1ன்னு கிடைக்குமா? ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? 1ன்னு கிடைக்கும். அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். 0.2 the whole square டிவைடட் பை இங்க என்ன இருக்கு? 0.0008. அப்ப 8 2ஓட ஃபார்மட்ல எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும்? 0.008 இருக்கு. அப்ப 2 கியூப் தான் எனக்கு 8ன்னு தெரியும். ஓகேவா? அப்போ 2ன்னு நாம் போட்டுறலாம். இப்ப எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்ப இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்? கியூப் பண்ணிருக்கேனா? இங்க வந்து 2ஆல டிவைட் பண்ணி பார்த்து புள்ளி வைங்கன்னு சொன்னேனா? இங்க நம்ம கியூப் பண்ணிருக்கோமா? கியூப் பண்ணிருக்கிறதுனால 3ஆல டிவைட் பண்ணி பார்த்து புள்ளி வைக்கணும். எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 1 2 3 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்ப 3/3 போட்டா 1 வருமா? அப்ப இதை எப்படி எழுதலாம்? 0.2 the whole cube அப்படின்னு எழுதலாம். ஓகே, புரிஞ்சிருச்சா? இத வந்து the 4 வந்து 0.2 the whole squareன்னு எழுதியாச்சு. அது போகையும் வெளியே ஒரு 2 இருக்கு, ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயரையும் இங்க போட்டுறலாம். ஓகே, இன்ட்டு இதுங்க என்ன இருக்கு? 0.2 the whole power 6 equal to 0.2 the whole power x ன்னு இருக்கு. ஓகே, சோ இப்போ நல்லா கவனிங்க. இதை எப்படி எழுதலாம்? a power m the whole power n னா a power m into n ன்னு எழுதலாம். அப்ப இங்க 0.2 the whole square இருக்கு. அப்ப 2 into 2 4 ஆகிரும். அப்ப 0.2 the whole power 4 divided by இதை எப்படி எழுதலாம்? divided by 0.2 the whole cube. 0.2 the whole cube. அடுத்து என்ன இருக்கு? into 0.2 the whole power 6. 0.2 the whole power 6 equal to 0.2 the whole power x. அப்ப நமக்கு என்ன தெரியும்? a power m into a power n இருந்தா a power m plus n அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி a power m divided by a power n இருந்துச்சுன்னா a power m minus n எழுதலாம். இது எல்லாமே பேசிக்ஸ். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தெரியல பிகினர் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பேசிக்ஸ் எல்லாமே இருக்கு, அதுல கரெக்டா பாத்துக்கோங்க. அப்ப இங்க எப்படி எழுதலாம்? 0.2 மேல எப்படி இருக்கும்? a power m a power n. அப்போ 4 plus 6 வந்து என்னது? 10. அடுத்து இங்க 0.2 the whole cube. 0.2 the whole cube equal to 0.2 the whole power x. அப்ப இந்த 3 மேல வரும்போது உங்களுக்கு எப்படி வரும்? 0.2 the whole power 10 minus 3 வரும். ஓகேவா? இப்படி பெருக்கல்ல இருந்தா கூட்டணும், வகுத்தல்ல இருந்துச்சு அப்படின்னா கழிக்கணும். ஓகேவா? 0.2 the whole power x. அப்ப இங்க இதுல 10 minus 3 எத்தனை? 7. 0.2 the whole power 7 equal to 0.2 the whole power x. அப்ப x ஓட வேல்யூ என்னது? x is equal to அடிமானங்கள் ரெண்டும் சமமா இருக்கு. அப்ப அடுக்குகளை சமப்படுத்தலாம். அப்ப x is equal to 7. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 7 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் நிறுத்தி நிதானமா சொல்லி கொடுத்திருக்கேன். ஆனா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
இதுல என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா? பின்வரும் விவரங்களின் முகடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா 53 இருக்குன்னா 53 எத்தனை டைம் வந்திருக்கு, 47னா 47 எத்தனை டைம் வந்திருக்குன்னு உட்கார்ந்து எழுதுவாங்க. சோ இது வந்து எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் ஆகும். நமக்கு ஸ்கூல் டேஸ்ல அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. 53 எப்படி எத்தனை தடவை வந்திருக்கு, 47 எத்தனை தடவை வந்திருக்குன்னு ஒவ்வொரு நம்பரையும் பார்த்து எது அதிகமான டைம் வந்திருக்கோ அதுதான் மோடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க நமக்கு நிறைய நம்பர் இருக்கு. ஒண்ணையும் உட்கார்ந்து செக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் மோடுனா என்னது? எந்த நம்பர் அதிகமான டைம் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? மோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்க ஆப்ஷனுக்கு வாங்க. 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணுதான் கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எழுதிக்கோங்களேன். 48 செக் பண்ணுவோம். 48 எத்தனை டைம் வந்திருக்கு? 48 எத்தனை டைம் வந்திருக்குன்னு பாருங்க. 1 2 டைம் தான் வந்திருக்கு. ஓகே, 40 வந்து எத்தனை டைம் வந்திருக்கு? 40 வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. 40 ஒரு டைம் தான் வந்திருக்கு. அடுத்து 53 எத்தனை டைம் வந்திருக்கு? 53 வந்து 53 1 2 3 4 டைம் வந்திருக்கு. சோ 4 டைம்ஸ் வந்திருக்கு. 47 வந்து எத்தனை டைம் வந்திருக்கு? ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. ஓகே, அப்ப இந்த கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு தான் கரெக்ட். அப்ப ஆப்ஷன்ல எது அதிகமா வந்திருக்கோ அதுதான் ஆன்சர். எது அதிகமா வந்திருக்கு? 53. இதுதான் 4 டைம்ஸ் வந்திருக்கு. சோ அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். எக்ஸாம்ல 1 or 2 செகண்ட்ல நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The monthly income of two friends, Vipul and Vijay, are in the ratio 5:8 respectively. Each of them saves 84,000 every month. If the ratio of their monthly expenditure வந்து 1:4, find the monthly income of Vipul அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்? விபுல் மற்றும் விஜய் ஆகிய 2 நண்பர்களோட மாதாந்திர இன்கம் வந்து 5:8ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்ப நான் எப்படி எழுதிக்கிறேன்? விபுல், இங்க வந்து விஜய் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, இன்கம் வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5:8. சோ இன்கம் வந்து 5:8ன்னு போட்டுடலாம். ஓகே, மேலும் அவர்கள் ஒவ்வொருவரும் மாசம் 84,000 ரூபாய் வந்து சேமிக்காங்களாம். அப்ப சேவிங்ஸ் வந்து எவ்வளவு? 84,000. ஓகே, 1000 வந்து கே அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர்களின் மாதாந்திர செலவு வந்து 1:4. ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:4 அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, 1:4. அப்போ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் என்னது? சேவிங்ஸ். ஓகே, சோ அப்போ சேவிங்ஸ் இங்க எழுதிக்கோங்க. சேவிங்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? இவன் 84K, இவன் 84K. ஓகே, இப்ப இந்த கொஸ்டினை நீங்க புக்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நார்மல் மெத்தட்ல எக்ஸ்ன்னு வச்சு பெரிய கால்குலேஷன் வந்து போயிருக்கும். இத சிம்பிளா ஷார்ட்கட்டாவே நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? விப்புலோட மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, நாம இது ரெண்டையும் இப்படி இது ரெண்டையும் இப்படி மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோவை இப்படி மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இந்த ஷார்ட்கட்டுக்கு இந்த ஆரோ மார்க் மட்டும் உங்களுக்கு போட தெரிஞ்சா போதும். ஓகே, ஆரோ மார்க் இப்படி பார்க்க போடணும். சோ 5 4 20, 20 மைனஸ் 8, 20 மைனஸ் 8. ஆரோ மார்க்கை இப்படி போட தெரியணும். அதுக்கப்புறம் ஆரோ மார்க்கை இப்படி போடணும். ஓகேவா? 20 மைனஸ் 8 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 into 84K, 4 into 84K மைனஸ் 1 into 84K. இப்படி கிடைக்குமா? கரெக்டா ஆரோ மார்க் மட்டும் போட தெரிஞ்சா போதும். இந்த ஷார்ட்கட்டுக்கு இதை இப்படி பார்க்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஆரோ மார்க் இப்படி இருக்கணும். இந்த ஆரோ மார்க்கை இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, அப்ப நமக்கு இங்க 12 பார்ட் கிடைக்கும். சோ 12 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கும்? 4 into 84K. இதை மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் எடுக்காதீங்க, ரொம்ப கஷ்டம். இங்கேயும் 84K இருக்கு, இங்கேயும் 84K இருக்கு. அதை காமனா எடுத்துருங்க. காமனா எடுத்தோம் அப்படின்னா 4 மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அப்ப 12 ஈக்குவல் டு 84K இன்ட்டு 4 மைனஸ் 1 வந்து என்னது? 3. இப்ப கட் பண்ணோம் அப்படின்னா 1 3 3, 4 3 12. ஓகே, இன்னும் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாள் 4, 2 நாள் 8, ஒரு நாள் 4. அப்போ 1 பார்ட் ஈக்குவல் டு 21K அப்படின்னு கிடைக்கும். 1 பார்ட் ஈக்குவல் டு 21Kன்னு கிடைச்சிருது. ஓகேவா? அப்போ 1 பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? விப்புலோட இன்கம் என்ன? விப்புலோட மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விப்புலோட இன்கம் எவ்வளவு? 5 பார்ட். ஓகே, அப்போ 1 பார்ட் 21K, 21K அப்படின்னா 5 பார்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? 21 into 5. ஓகே, 0 5. அப்போ 105K. ஓகே, அப்போ 1 பார்ட் 21Kனா விப்புலோடது வந்து 5 பார்ட். அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 105K. Kங்கிறது என்னது? 1000. ஓகே, அப்ப அது கூட ஒரு 3 0 சேர்த்துக்கோங்க. 105
000 105,000ங்கிறது ஆப்ஷன் டி. எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்க. இதே இது நீங்க புக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் வச்சு பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஆரோ மெத்தட் போட்டு ஒன் பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இப்ப விப்புலோடது கேட்டதுனால 5ஓட மல்டிப்ளை பண்ணீங்களா? விஜயோடது கேட்டிருந்தா 8 × 21Kன்னு போட்டீங்க அப்படின்னா விஜயோடது கிடைச்சிரும். ஓகே, விஜயோடது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 2 16. ஸோ 21 × 8 ஒரு 8 8 8 2 16 168,000ன்னு கிடைக்கும் விஜயோட இன்கம். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க. A father's current age is 3 times the age of his son. 5 years ago from now, father's age was 4 times the age of his son at that time. What are their present ages? ஒரு தந்தையின் தற்போதைய வயது அவரது மகனின் வயதை போல் 3 மடங்காகும். அப்போ பிரசன்ட்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அப்பா பையனோட வயசு, பையனுக்கு 1 வயசுனா அப்பாவுக்கு 3 வயசு. ஓகே, தந்தையின் வயது மகனின் வயதில் 3 மடங்கு. இப்போதிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு 5 years ago பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. அப்போ பையனுக்கும் அப்பாவுக்கும் உள்ள ரேஷியோ என்ன இருந்திருக்குன்னா, பையனுக்கு 1 வயசுனா அப்பாவுக்கு 4 வயசுன்னு இருந்திருக்கு. ஓகே, சோ இது ரேஷியோக்காக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பையனுக்கு 1ன்னா அப்பாவுக்கு 4 வயசுன்னு நான் சொல்றேன். அப்போ பையனோடதும் அப்பாவோடதும் 4:1 இருந்திருக்கு. அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க புக் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை எக்ஸ் வச்சு சால்வ் பண்ணியிருப்பாங்க. அப்பாவுக்கு வந்து 4x, பையனுக்கு வந்து x +5 +5ன்னு போட்டுட்டு அதை 3/1 கூட ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ் வச்சு போறது டைம் ஆகும் கால்குலேஷனுக்கு. இப்போ சிம்பிளா இந்த கொஸ்டினை எக்ஸ் இல்லாம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, நல்லா கவனிங்க. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் என்ன வருது? 3 வருது. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன வருது? 2 வருது. இதுக்குள்ள டிஃபரன்ஸும் சேமான நம்பரா வரணும். அப்பதான் நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியும். அப்ப இத சேமான நம்பரா மாத்தணும்னா இந்த ரேஷியோ ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ரேஷியோ ஃபுல்லா 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ஃபாதர் சன்னோட ஏஜ் எப்படி வரும்? 4 2 8 2. ஓகேவா? சோ நான் இத ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 8:2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இத ஃபுல்லா நீங்க வந்து எதால மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இத வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 9:3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ பிரசன்ட் ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா 9:3. 5 years ago வந்து பாத்தீங்கன்னா 8:2ன்னு கொண்டு வந்தாச்சு. அப்ப இதோட டிஃபரன்ஸ் பாருங்க, உங்களுக்கு என்ன வருது? 6 வருது. இதோட டிஃபரன்ஸும் 6 வருதா? அப்ப டிஃபரன்ஸ சேமா கொண்டு வந்தாச்சு. இப்போ இங்க செக் பண்ணி பாருங்க. 3 - 2 1 பார்ட்னு கிடைச்சிரும். அந்த 1 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 5க்கு ஈக்குவலா இருக்கும். அந்த 1 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 5க்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரசன்ட்ல அப்பாவோட வயசு எத்தனை? 9 பார்ட். அப்போ 1 பார்ட் 5னா 9 பார்ட் எவ்வளவு? 9 × 5 45. அதே மாதிரி பையனுக்கு 3 பார்ட். அப்போ 3 × 5 15. இதுதான் அப்பாவோட வயசு, இதுதான் பையனோட வயசு. அவ்வளவுதான், சிம்பிள். சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பார்க்கும்போதே டிஃபரன்ஸ் இங்கேயும் இங்கேயும் சேமா இருக்கும். ஈஸியா 1 பார்ட் வந்து 5க்கு ஈக்குவல்னு பண்ணிரலாம். இந்த மாதிரி சில கொஸ்டின்ல இந்த டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்காது. அந்த இடத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து என்ன டிஃபரன்ஸ் வருது? 3 வந்துச்சா? இங்க 2 வந்துச்சா? அப்ப இங்க வர டிஃபரன்ஸ வச்சு இந்த ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணணும். இங்க வர டிஃபரன்ஸ் வச்சு இந்த ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணணும். ஒன்ஸ் மல்டிப்ளை பண்ணி நியூ ரேஷியோ கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஓல்டு ஒன் வந்து தேவையில்ல. இந்த நியூவை வச்சே நாம 1 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிரலாம். ஓகேவா? 1 பார்ட் 5ன்னு இருந்துச்சு. அதுல இருந்து அப்பாவோட வயசு பையனோட வயசு என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கொடுத்திருக்காங்க. X can complete the work order in 15 days. Y can complete the same work order in 12 days with the help of F. The three of them finished the work in 5 days. How many days F take to complete the work alone? X கிட்ட ஒரு வேலையை கொடுக்கறேன் அப்படின்னா அவன் 15 நாள்ல வேலையை முடிச்சிருவான். Y கிட்ட அந்த வேலையை கொடுக்கறேன் அப்படின்னா 12 நாள்ல வேலையை முடிச்சிருவான். F என்பவரின் உதவியுடன் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 5 நாட்களில் முடித்தனர். 3 பேர்னா யாரு? X, Y, F. X plus Y plus F. 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 5 நாள்ல முடிப்பாங்க. அப்ப F மட்டும் தனியா வேலை பார்த்தான்னா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பான்? இதான் கொஸ்டின். அப்ப இதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னா 15, 12, 5. LCM என்ன வரும்? 60.
எல்சிஎம் டைரக்டா எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இதுதான் உங்களுக்கு என்னது டோட்டல் ஒர்க். ஓகே, அப்ப இதை 60 மாத்தணும்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். தெரியலனா டிவைடட் பை 15 போடுங்க. இது 60 மாத்தணும்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது 60 மாத்தணும்னா 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளவு 60. எஃப் மட்டும் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப எஃப் ஓட திறமை கண்டுபிடிக்கணும். எக்ஸோட திறமை எவ்வளவு, ஒரு நாளைக்கு 4 கேக் பண்ணுவான். ஒய்யோட திறமை எவ்வளவு, ஒரு நாளைக்கு 5 கேக் பண்ணுவான். எக்ஸ் ஒய் சேர்ந்தாங்கன்னா எத்தனை கேக் பண்ணுவாங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 9 கேக்கு. நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எஃப் 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கேக் பண்ணுவாங்க, 12 கேக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எஃப் வந்து 12 கேக்கு. அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எஃப் ஓடது கிடைச்சிருமா. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து கேன்சல் ஆகிரும். எஃப் ஈக்குவல் டு 12 மைனஸ் 9 3. அப்ப எஃப் ஓட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணுவான். எனக்கு டார்கெட் எவ்வளவு 60 கேக்கு. அப்ப 60 கேக் பண்றதுக்கு எஃப்க்கு எத்தனை நாள் ஆகும், 60 டிவைடட் பை 3 20 நாள் ஆகும். எத்தனை நாள் ஆகும், 20 டேஸ். 20 டேஸ்ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, a solid metallic sphere. இது வந்து எதுல பார்த்திருக்கோம்னா mensuration டாபிக்ல பார்த்திருக்கோம். ரேடியஸ் வந்து 9 சென்டிமீட்டர் is melted and recast into 27 smaller solid spheres of equal size. Find the surface area of the small sphere. 9 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு பெரிய கோளம் இருக்கு. ஒரு திண்ம உலோக கோளம் வந்து சம அளவிலான 27 சிறிய திண்ம கோளங்களாக மாற்றப்படுகிறது. சிறிய கோளத்தின் புறப்பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் வந்து புரியணும். ஒரு கோளம் இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோளம் இவ்வளோ பெருசு இருக்கும்போது இதோட கொள்ளளவு வந்து பாத்தீங்கன்னா, இல்லைன்னா ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், 100 கிராம் ஒரு நகை இருக்கு. ஓகே, 100 கிராம்ல ஒரு செயின் இருக்கு. ஒரு பெரிய செயின் வந்து 100 கிராம். ஓகே, ஒரு பெரிய செயின் வந்து 100 கிராம். அந்த 100 கிராம் ஒரு செயினாவும் நான் பண்ணலாம். இல்ல அந்த 100 கிராம நான் உடைச்சு எப்படி பண்ணலாம், 50 கிராம்ல ஒரு செயின் பண்ணலாம், 20 கிராம்ல ஒரு நெக்லஸ் ஒரு செயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 10 கிராம்ல ஒரு இது பண்ணலாம். திருப்பி நமக்கு என்ன வருது, இன்னொரு 20 கிராம்ல நான் வந்து என்ன பண்ணலாம், 20 கிராம்ல இன்னொரு செயின் பண்ணலாம். அப்ப 100 கிராம் தான். தங்கத்தோட அளவு 100 கிராம் தான். ஒரு செயினா பண்ணா அந்த 100 கிராம் பெருசா இருக்கும். அதையே நான் உடைச்சு பண்ணேன்னா எத்தனை பொருளா பண்ணலாம், 50 கிராம்ல ஒண்ணு பண்ணலாம், 20 கிராம்ல ஒண்ணு பண்ணலாம், 10 கிராம்ல ஒண்ணு பண்ணலாம், இன்னொரு 20 கிராம்ல ஒரு செயின் பண்ணலாம். இல்ல நான் 10 உடைச்சேன் அப்படின்னா நான் எவ்வளவு பண்ணலாம், இன்னொரு 10 செயின் வந்து பண்ணலாம். 100 கிராமுக்கு ஒரு பெரிய நெக்லஸாவும் நான் பண்ணலாம். இல்ல அதை 10 உடைச்சு 10 பொருளாவும் பண்ணலாம். ஓகேவா. இப்ப இதே கதை தான் இங்க. ஒரு பெரிய கோளம் இருக்கா, அப்போ இங்க என்னது, அதோட கொள்ளளவு வந்து மாறல. அது 100 கிராமா பெரிய செயினா இருக்கும் போதும் அதே 100 கிராம் தான் கொள்ளளவு. அதை 10 கிராம் 10 கிராமா உடைச்சு 10 செயினா பண்ணாலும் அதே தான், அதே 100 கிராம் தானே வரப்போகுது. ஆனா என்னது, அந்த சைஸ் மட்டும் எனக்கு மாறுது. அப்படிதானே. அப்போ நம்பர் எத்தனை வருது, 10 செயின். கிராம் வந்து அதே 100 கிராம் தான். ஆனா அந்த சைஸ் மட்டும் ஒவ்வொரு இதுலயும் மாறுது. இங்கேயும் அதே மாதிரி தான். இவ்வளவு பெரிய கோளம் இருக்கு. அதை சின்ன சின்ன குட்டி குட்டி கோளமா மாத்துறோம் அப்படின்னா, இப்ப இதோட கொள்ளளவு வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு கோள வடிவ பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒண்ணு. ஓகேவா. இதோட கொள்ளளவு வந்து 10 லிட்டர்னு வச்சுக்கோங்க. இதை 27 கோளமா மாத்துறேன் அப்படின்னா 27 குட்டி குட்டி கோளமா இருக்கும்போது அதோட கொள்ளளவு என்னவா இருக்கும், அந்த 27ஓட கொள்ளளவும் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படிதானே. ஓகே, இங்க அதே கதை தான். ஓகேவா. சோ அதை வச்சுதான் நாம வந்து என்ன பண்ண போறோம், கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே, அதை உருக்கி நான் எவ்வளவு பெருசா மாத்தினாலும் அதே அளவு தான் எனக்கு வந்து என்ன கிடைக்க போகுது, அளவு வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஆனா நம்பர்ஸ் மட்டும் மாறும். ஓகே, இப்ப பெரிய கோளத்தோட என்ன கொடுத்திருக்காங்க, ஆரம் வந்து 9 சென்டிமீட்டர். அப்போ கோளத்தோட கன அளவு எவ்வளவு, 4/3 பை ஆர் கியூப். ஓகே, இப்ப சின்ன கோளம் வந்து மாத்திரம். இந்த 4/3 பை ஆர் கியூப்ங்கிறது பெரிய கோளம். சின்ன கோளம் எவ்வளவு, 27 கோளமா மாத்துறோம். ஓகே, இந்த பெரிய கோளத்தோட கன அளவு 27 சிறிய கோளங்களோட கன அளவுக்கு ஈக்குவலா, புரியுதா. இதுல 10 லிட்டர் தண்ணி பிடிச்சதுனாலும் சின்ன சின்ன கோளம் 27 டம்ளர்ல நான் ஊத்தி வைக்கேன். 27 ஒரு கோள வடிவ பாத்திரத்துல ஊத்தி வச்சாலும் அதே லிட்டர் தான் எனக்கு பிடிக்கும். அப்படிதானே. நான் சொன்னேன் இல்லையா, 100 கிராம் செயின், ஒரு 100 கிராம் செயின் எதுக்கு ஈக்குவல், 10 இன்ட்டு 10 சின்ன சின்ன குட்டி செயினுக்கு ஈக்குவல். ஓகேவா. 100 கிராம 10 பொருளா மாத்திருக்கோம். 10 பொருளா மாத்தி 10 கிராம் 10 கிராம்னு வச்சிருக்கோம். ஓகேவா. அதுக்கு ஈக்குவல். அதே மாதிரிதான் பெரிய கோளத்தோட இந்த கன அளவு 27 சின்ன கோளத்தோட கன அளவுக்கு ஈக்குவல். இத புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்ப பெரிய கோளத்தோட ஆரம் எவ்வளவு, 9 சென்டிமீட்டர். 4/3 இன்ட்டு
பை இன்ட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 ஈக்குவல் டு இங்க 27 பண்றோமா 27 இன்ட்டு 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஸ்மால் கோலத்தோட ரேடியஸ் தெரியுமா குட்டி கோலத்தோட ரேடியஸ் தெரியாது ஸோ ஸ்மால் ஆர் கியூப்னு வச்சுக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா பை கேன்சல் ஆகும் 4/3 கேன்சல் ஆகும். ஒரு 9 9 3 9 27 ஒரு 3 3 3 3 9 அப்ப ஆர் கியூப் ஈக்குவல் டு உங்களுக்கு எவ்வளவு 27ன்னு கிடைக்கும். ஆர் கியூப் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 27ன்னு கிடைக்கும். இதுல இருந்து ரேடியஸ் எவ்வளவு கியூப் ரூட் ஆஃப் 27 3 அப்ப ஆர் ஈக்குவல் டு 3ன்னு கிடைச்சிருச்சு. சின்ன குட்டி கோலத்தோட ரேடியஸ் வந்து எனக்கு கிடைச்சிருது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க சிறிய கோலத்தோட புறப்பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கோலத்தோட புறப்பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன 4πr². இதுதான் அதோட புறப்பரப்புக்கான ஃபார்முலா. அப்போ 4 இன்ட்டு பை அப்படிதான் வச்சிருக்காங்க பிரச்சனை இல்ல. பை இன்ட்டு r²னா எத்தனை 3². அப்போ 9 இன்ட்டு 4 வந்து 36. அப்போ 36 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப 36 பைங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே கிளியரா? அடுத்த கொஸ்டின் பாருங்க லாஸ்ட் கொஸ்டின். Market price of paddy and jowar are in the ratio 1:3 and a family consumes them in the ratio 5:7 by quantity. Find the ratio of expenditure on paddy to that on jowar. Okay, நெல் இருக்கு இல்லையா நெல்லு மற்றும் சோளம் ஆகியவற்றின் சந்தை விலைகளின் விலை பாத்தீங்கன்னா பேடி ஜோவர். நெல்லோட விலை பாத்தீங்கன்னா ₹1. ஓகே 1 பார்ட்னு இருக்கு. சோளத்தோட விலை பாத்தீங்கன்னா 3 பார்ட்னு இருக்கு. இதுதான் பிரைஸ். ஓகேவா? ஒரு குடும்பம் அவற்றை அளவு வாரியாக 5:7 என்ற விகிதத்தில் பயன்படுத்துகிறது. அப்ப இவங்க எவ்வளவு சாப்பிடுறாங்க அந்த ஃபேமிலி கன்சியூம் பண்றது பேடி நெல்லு வந்து 5 பார்ட் சாப்பிடுறாங்க. சோளம் வந்து 7 பார்ட் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுறாங்க. அப்ப அதுல ஏற்படக்கூடிய செலவு என்ன? ஓகே அப்போ ஒரு நெல்லோட விலை ₹1. ஓகேவா? இவங்க சாப்பிடுறது எத்தனை 5. அப்ப எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க 1 இன்ட்டு 5. ஒரு சோளத்தோட விலை ₹3. ஓகேவா ₹3. இவங்க எத்தனை சாப்பிடுறாங்க 7. அப்ப 3 இன்ட்டு 7 21. அப்ப அவங்க செலவோட விகிதம் என்ன வரும் 5:21. 5:21ங்கிறது ஆப்ஷன் சி. கிளியரா? இதுதான் 9 ஜான்வரி ஷிஃப்ட் 2ல ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட மேக்ஸ் கொஸ்டின். இன்னைக்கு நாம 13 கொஸ்டின் வந்து இதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதோட ப்ரீவியஸ் 12 கொஸ்டின் வந்து எஸ்டர்டே வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் ஓவராலா 2 ஷிஃப்டோட கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. 9 ஜான்வரி ஷிஃப்ட் 1ஓட கொஸ்டின் பிளஸ் 9 ஜான்வரி ஷிஃப்ட் 2ஓட கொஸ்டின் 50 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ஆர்ஆர்பி குரூப் டி மேக்ஸ் கிளாஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல டே 1 2 3 நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதுல கரெக்டா நீங்க வந்து பாத்துருங்க. ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே லாஸ்ட் மினிட்ல குரூப் டிக்கு ஒரு நல்ல ரிவிஷனா இருக்கும். ஓகே இப்போ நம்மளால கரெக்டா 101 ஷிஃப்ட் வந்து நம்ம கையில இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல பிரிச்சோம் அப்படின்னா 2500 கொஸ்டின் வரும். இந்த 2500 கொஸ்டினுமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டெய்லி லைவ் கிளாஸா நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் நான் இந்த 2500 கொஸ்டின் அதாவது நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் எல்லாமே டிஸ்கஸ் பண்றதுனால உங்களுக்கு இதுல டோட்டலா 10,000 கொஸ்டினுக்கு மேல எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஆப்ல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்ப இந்த ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 75 டேஸுக்கான மெகா லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். டெய்லி மார்னிங் பாத்தீங்கன்னா 9:30ல இருந்து கரெக்டா ஒரு 12 o'clock 11:30 வரைக்கும் தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஓகே 11:30 வரைக்கும் தான். அந்த 1.5 மணி நேரத்துல நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் சிசிஏ கேண்டிடேட் ஓப்பன்ல வர ஸ்டூடெண்ட் இப்ப இருக்க டைம்ல நான் குரூப் டிக்கு ரெடி ஆகணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்றோமோ இதை மட்டும் படிச்சாலே போதும். லாஸ்ட் மினிட்ல உங்களால 85க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். எல்லா கான்செப்ட்டுமே புரியுற மாதிரி எல்லாமே இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகே இப்ப இந்த கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு குரூப் டிக்கு மட்டும் கிளாஸ் இல்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி சுருக்கமா சொல்ல போனா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், எஸ்எஸ்சிக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து காலையில சொல்லிட்டேன்
காலையில 9:30ல இருந்து 11 மணி வரைக்கும். வீக்லி டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருவோம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மட்ல குடுத்திருப்போம். இத மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ணிரலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலும் சரி, ஐஓஎஸ் வச்சிருந்தாலும் சரி, இல்ல பிசி ஆர் லேப்டாப் எதுலனாலுமே கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம ஆப்ல இருக்க கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவோட லிங்கையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி, என்டிபிசி, எஸ்எஸ்சின்னு எந்த டெஸ்ட் பேட்ச்லனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இனி வரக்கூடிய ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன், அடுத்த குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்பதான் புதுசா பிகினர் இருக்கீங்க அப்படின்னா, இப்பவே ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டு, அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் டெலிகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.